ஒரு பெரிய குளம். அதுல நிறைய மீன்கள் எல்லாம் ஜாலியா நீந்திக்கிட்டு இருக்குது. ஒரு சின்ன மீன் அது தனியா ஓரமா நீந்திக்கிட்டு, நான் சின்னதா இருக்கேன், என்னால எதுவும் செய்ய முடியாது போலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்குது. அதே குளத்துல ஒரு பெரிய மீன். அது மற்ற மீன்களை எல்லாம் மிரட்டும். ஹே சின்ன மீனே, நீ எல்லாம் எதுக்கு இந்த குளத்துல இருக்க? நான் தான் இந்த குளத்திலேயே பெரியவன் அப்படின்னு மிரட்டுச்சு. மற்ற மீன்கள் மெதுவா பேசிக்கிறாங்க. பெரிய மீன் ரொம்ப திமிரு பிடிச்சது. ஒரு நாள் திடீர்னு மேலிருந்து வலை கீழே விழுது. ஃப்ளாஷ்! அகம்பாவமா இருந்த பெரிய மீன் வலையில மாட்டிக்குது. அது துடிக்குது. யாராவது உதவி பண்ணுங்கன்னு அலறுது. சின்ன மீன் மனசுல, நான் சின்னதா இருக்கலாம், ஆனா முயற்சி செய்து இந்த பெரிய மீனை எப்படியாவது காப்பாத்தணும்னு யோசிக்குது. சின்ன மீன் வலைக்கு பக்கத்துல போய் தன் கூர்மையான வாயால கிழிக்க ஆரம்பிக்குது. வலை கிழிஞ்சு எல்லா மீன்களும் வெளியே தப்பிக்கிறாங்க. பெரிய மீனும் கடைசில வெளியே வருது. பெரிய மீன் தலை குனிஞ்சு சின்ன மீனிடம் வந்து, உன்னை நான் சின்னதுன்னு நினைச்சேன், ஆனா நீதான் எல்லாரையும் காப்பாத்தின, மன்னிச்சிடு. சின்ன மீன் அளவு பெரியதா இருக்கணும்னு இல்ல, மனசு பெரியதா இருந்தா போதும்னு சந்தோஷமா சொல்லுது.